ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜிவி பிரகாஷ் அவரோட கிங்ஸ்டன் படத்தோட ப்ரொமோஷன்ல நம்ம குட் பேட் அக்லி படத்தை பத்தி செம்மையா பேசியிருக்காரு. இப்போ ரீசெண்டா குட் பேட் அக்லி படத்தோட டீசர் ரிலீஸ் ஆகி வேற லெவல் ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. அண்ட் ஜிவி பிரகாஷ் அவர்களை செம்மையா தூக்கி வச்சு கொண்டாடினாங்க நம்ம ஏகே ரசிகர்கள். இப்போ அதை பத்தி தான் அங்க சொல்லியிருக்காரு. அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜிபியு டீசர் பெரிய ரீச் ஆகிருக்கு. அஜித் சார் ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப பயங்கரமா சந்தோஷமா இருக்காங்க அண்ட் சூப்பரா கொண்டாடுறாங்க. 18 வருஷம் கழிச்சு அஜித் சார் கூட சேர்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆதிக் அஜித் சாரோட பெரிய ஃபேன் பாய். டீசரோட ஒவ்வொரு மொமெண்ட்லயும் ஹை கொடுத்துட்டாரு. அதனால படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்துடுச்சு அப்படின்னு நம்ம குட் பை அக்லியை பத்தி செம்மையா பேசியிருக்காரு. அண்ட் ஆல்சோ இந்த படத்துல அவர் பிஜிஎம் மட்டும் ஒர்க் பண்ணல, ஃபுல் சாங்ஸ் ஆல்சோ இவர் மட்டும் தான் ஒர்க் பண்ணிருக்காரு. ஃபுல் கிரெடிட்ஸும் இப்ப இவருக்கு தான். ஜிபியு டீசர்ல வந்த பிஜிஎம் வேற லெவல் மாஸ் தெரிச்சுது. அண்ட் செம்மையான இவரும் ஒரு ஃபேன் பாய் சம்பவத்தை பண்ணிருக்காரு. அண்ட் டீசர்ல மட்டும் இல்லாம படம் முழுக்க செம்மையான பிஜிஎம்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் சாங்ஸ் ஆல்சோ பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஜிவி பிரகாஷ் நம்ம தல அஜித் சார் கூட ஒர்க் பண்றது மிகப்பெரிய ஹாப்பியா பாக்குறாரு. நம்ம ஏகே ஃபேன்ஸ் ஆல்சோ அதை ரொம்ப ஹாப்பியா பாக்குறாங்க. ஆதிக் ரவிச்சந்திரன் அவரோட ஃபேன் பாய் சம்பவத்தை பயங்கரமா காமிச்சிட்டாரு. டீசர்ல ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் வேற லெவல் மொமெண்டா இருந்தது. செம்மையா செதுக்கி வச்சிருந்தாரு. ஃபுல் சர்ப்ரைஸா கொடுத்தாரு டீசரை. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குட் பை அக்லி படத்தோட டீசர் மிகப்பெரிய ரீச் ஆனதை பார்த்து ஜிவி பிரகாஷ் அவர்கள் சொன்னதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம காமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.